நெல்லையில் கவின் இளைஞர் பட்டியலின இளைஞர் ஒரு ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அது எவிடன்ஸ் அமைப்பு சார்பில் அங்கே ஒரு கள ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதில் நிறைய முடிவுகள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சுர்ஜித் வேற அவர் கவின் மாதிரியே ஒரு பட்டதாரி. அதே அளவுக்காக இதே நவநாகரிகங்களுடைய உலகத்தில் அவருக்கும் அதே அளவுக்கான அறிவும் அனுபவமும் இதெல்லாம் இருக்கும்னு நம்பக்கூடிய காலத்தில் இப்படி ஒரு கொலை நடந்திருக்கிறது தான் இதில் இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது இதில் உங்களுடைய ஃபைண்டிங்கிறது என்னவெல்லாம் இருந்தது சார்? இது முதல்ல ஒரு அப்பட்டமான ஆணவ படுகொலை, திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஆணவ படுகொலை. இந்த பிரியதர்ஷினி அந்த பொண்ணு சுபாஷினி என்கிற அந்த பொண்ணு கவினுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாங்க. ஃபோன் போட்டு அவங்க கவினுடைய தாத்தா கீழே அடிபட்டுட்டார். அவங்க திருச்செந்தூரில் இருக்கும்போது நீங்கள் வாங்க, நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல்லே உங்கள் தாத்தா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பி தான் கவின் அந்த மருத்துவ சிகிச்சை குறித்து ஆலோசனை கேட்ப தான் போயிருக்கிறாரு. கவின் போயிருக்கிறாரு, அவங்க அம்மா போயிருக்கிறாங்க, அவர் தாய் மாமா போயிருக்காரு, கவினுடைய தம்பி 4 பேரும் போயிருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தம்பி அங்கே வராரு. இவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு இது மாதிரி எங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வண்டியில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு வண்டியை நிறுத்தி இறங்கி அங்கே வச்சுருந்த அருவாள் எடுத்து எப்படா நீ எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி ஜாதி சொல்லி திட்டி வெட்டி கொலை பண்ணியிருக்கான். இந்த கழுத்து பகுதியிலேருந்து கீழே ஒரு காயம் கூட இல்லை. இந்த எல்லாமே மேலே இருக்கிற காயங்கள் தான். ஒரு 4-5 வெட்டு காயங்கள் அப்படியே ஸ்பாட்டில் இறந்து போயிட்டான். நான் இந்த தளத்தில் ஒரு 30 வருடம் இருக்கிறேன். நிறைய ஆணவ கொலை சம்பவங்களுக்கு பார்க்குறேன். பல கொலைகள் கொடூரமான கொலைகள் இருக்கும். பிரைவேட் பார்ட்ஸை வெட்டுவாங்க, தலையை வெட்டி கொன்ற கொடூரம். கோகுல்ராஜ் படுகொலை நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் சங்கர் படுகொலை நம்ம நேரடியாகவே பார்த்த அந்த சம்பவங்கள்லாம் இன்னமும் கடுமையாக நிற்கிது. ஆனால் இது அந்த மாதிரி ஒரு கொடூரமானதெல்லாம் இல்லை. வெட்டுறான், இறந்து போயிடும். அந்த அளவுக்கு அவன் ஒரு ப்ரொஃபஷனல் கூலிப்படை செய்கிற மாதிரி வெட்டி கொண்டிருக்கான். எங்கள் முன்னாடி இருக்கிற கேள்வி என்னன்னா, ஏதாச்சியா வரவன் சரி இவனை கூட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சண்டை போடலாம், இல்லாட்டினா ஏதோ ஒரு அங்கே கிடக்கிற ஒரு ஆயத்தை எடுத்து வெட்டியிருக்க முடியும். ஆனால் ஒரு இடத்துல ஒரு மரத்தில் அந்த கத்தியை பதுக்கி வச்சு அந்த இடத்துல போய் நின்று பண்ணியிருக்கானா, அப்போ இது பிளான்டு மர்டர் தான் ஒன்று. அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா பலமுறை அந்த சரவணன், அந்த சுபாஷினுடைய அப்பா சரவணன் கவினை ஃபோனில் பலமுறை அச்சுறுத்தியிருக்கிறார். அதுக்கும் அவங்கள்ட்ட ஆதாரங்கள் இருக்குது. இவங்க 2 பேரும் நெருக்கமாக காதலிச்சதற்கான உரையாடல்கள், வாட்ஸ்அப்பில் பேசின உரையாடல்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. புகைப்படங்களும் வெளியில் வந்திருக்கு. இப்போ மிக முக்கியமாக அவங்க டிமாண்ட் என்னென்னா, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பேரண்ட்ஸ் உள்ளே சேர்க்கணும். வழக்கில் எஃப்ஐஆர் கண்டென்ட்டில் வருது, அவங்களே அரெஸ்ட் பண்ணணுன்றது தான் அவங்க வைக்கிற மிகப்பெரிய டிமாண்டு. இப்போது இதில் அவங்க நேரடியாக அவங்க பேரண்ட்டுடைய தூண்டுதல் இருக்கா, அல்லது இவர் அப்படி தன் அக்காவை அப்படி நினச்சி இந்த மாதிரி பண்ணாரா இப்படிங்கிற கொஸ்டின்லாம் இருக்குது. இதில் என்ன ஒரு அடிப்படையாக வரக்கூடியதுன்னா, அப்போ ப்ரொஃபஷ்னலாக எப்படி அவருக்கு அதெல்லாம் பண்ணணும்னு எப்படி தோணுது, அல்லது இதில் என்ன சைக்கலாஜிக்கலாக சுர்ஜித்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது? சுர்ஜித் அவன் படித்த ஒரு நவநாகரிகமான ஒரு பையன். அந்த பையன் அவனுக்கு எல்லாமே ஆங்கில அறிவு இருக்குது, சயின்ஸ் அறிவு இருக்குது, நவநாகரிகமாக இருக்கிறான். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே காவல்துறையில் பணியில் இருக்கிறாங்க. பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இல்லை, அந்தஸ்துக்கு பஞ்சம் இல்லை. எல்லாருந்தும் உள்ளுக்குள்ளே சாதி புத்தி, சாதி வன்மம். என்னுடைய அக்காவை நீ விரும்புகிறல்ல அப்படின்னு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு ஃபேமிலிக்கான ப்ரெஷர் கிடையாது. ஃபேமிலி ஏன் ப்ரெஷர் பண்ணுது அப்படின்னாக்கா அது ஜாதி தான். அப்போ இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னாக்க, நீ அக்கா விரும்புகிற, நீ வேற ஒரு கீழான ஒரு ஜாதி, நான் மேலே இருக்கிற ஒரு ஜாதின்னு அவன் நம்புகிறான். நீங்கள் என்னம்னா, இவன் படித்த எல்லா படிப்புமே இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஒரு உளவியலா நீ இவ்வளோ படிச்சிருக்க, சயின்ஸு தெரியுது, நல்ல ஆங்கிலம் பேச தெரியுது, நவநாகரிகமான உடை அணிகிற பட்டதாரி, உங்கள் அக்கா ஒரு சித்த மருத்துவர் எல்லாம் இருந்தும் உன் ஜாதி வன்மம் புத்தி நீ கொலை பண்ணணும்னு தோணுது அப்படின்னாக்க அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு கூலிப்படையை வச்சு கொள்றான்றீங்க. படித்தவன் தானே கொலை பண்ணியிருக்கான். படிக்காதவன் சில பேர் சொல்லுவாங்கல்ல, படிக்காத மக்களுக்கு, விவரம் தெரியாத மக்கள்,
அவர்கள் தான் இத்தகைய மாதிரி கொடூரமான கொலையில் ஈடுபடுறாங்கன்றீங்களா? படித்தவன் செஞ்சிருக்கானே, எந்த கூலி படையும் இல்லாமல் அப்படி வந்து ப்ரொஃபஷனல் வெட்டுற மாதிரி வெட்டி கொண்டிருக்கானே ஒரு அப்பாவி பையனை கூட்டு போயிட்டு, இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை அது. ரெண்டாவது, அந்த பேரண்ட்ஸ் வந்து இவங்க அம்மா கிட்டே அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன், நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க வேண்டாம், இந்த மாதிரி உங்கள் சமூகம் வேறு எங்கள் சமூகம் வேறு, வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அந்த பையன் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் கவின் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காப்புல. அப்போ இந்த பொண்ணு போய் பார்க்க போயிருக்கு. அப்போ அவங்க அம்மா வந்தப்போ நீ ஏமா இங்கெல்லாம் வரேன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த பேரண்ட்ஸ் வந்து பயந்துருக்காங்க, இது தேவையில்லை, இவங்க 2 பேரும் போலீஸாக வேற இருக்காங்க, வேற ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க, இது தேவையில்லைன்னு பயந்து பிள்ளையுடைய பாதுகாப்புன்றதை பயந்துருக்காங்க. ஆனால் அவனே ஒரு அளவு கொஞ்சம் தள்ளி தான் இருந்திருக்கிறான். மறுபடியும் அந்த பொண்ணு தான் வந்திருக்கா, அதுக்கும் இருக்கு, நீ ஏன் என்னை விட்டு போறன்றதுக்கெல்லாம் அந்த சாட்டில் இருக்கு. அப்போ ஒரு காதலிச்சுட்டு இன்னைக்கு அந்த புள்ள வந்து இன்னொரு பக்கம் உணர்ந்தல்லையோ அந்த பொண்ணு சொல்லணுமா இல்லையா, அட்ரஸ் பண்ணணுமா இல்லையா? நான் வந்து அவனை காதலிச்சேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு த்ரெட் இருந்துச்சு, நீ சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டேற. நம்ம கோகுல்ராஜ் வழக்கில் அந்த பொண்ணு வந்து நான் வந்து கோகுல்ராஜ் யாருன்னே தெரிலன்னும் போது ஜஸ்டிஸ் சம்பத்குமார் சொன்னார், நீ வந்து அவனை யாருன்னே தெரில காதலிக்கலன்றது வந்து அந்த நடந்த கொலைக்கும் உடந்த மாதிரின்னு சொல்றாரு. உண்மையில நீ மறைக்க பார்க்கிற, எனக்கு அப்பா அம்மா தான். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவ என்ன பண்ணுவா, அப்பா அம்மாவுக்கு வேணும்னு நினைப்பா அப்படின்னு இந்த பொது புத்தி இருக்குல்ல. ஏங்க இதையெல்லாம் யாரும் மறுக்கலங்க. 27 வயசு ஆகுது இல்லைங்க, 27 வயசு உனக்கு ஆகுது இல்லை? அந்த பொண்ணுக்கு நான் கேட்குறேன், காதலிச்சல்ல, அவன் படுகொலைக்கு வந்துட்டு உங்க அப்பா அம்மா உன் தம்பி காரணமா இருக்காங்கல்ல. அப்ப இதுவரை இப்ப நீ என்ன சொல்லிருக்கணும், நீ 10 வருஷமா ஃப்ரெண்டுன்ற, 7 வருஷமா காதலிச்சுட்டு வந்திருக்கன்ற. அப்ப வந்து இந்த இடத்துல வந்து நீ சொல்லணுமா இல்லையா? எல்லாரும் பாவம்னு நம்ம சொல்றாங்க, இந்த இப்படி எழுதுறது பாவம்னு சொல்றாங்கல்ல. அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன, அந்த பொண்ணு நிலைமையிலிருந்து பார்க்கணுன்றாங்களே. என்னமோ நமக்கெல்லாம் மனசாட்சி இல்லாத மாதிரியும் இவர்கள் தான் அந்த மனசாட்சிக்கு குத்தகைக்காரர்கள் மாதிரி பேசுறாங்களே. இதெல்லாம் வந்து சுத்த பேத்தல்ன்றேன். அப்ப நீ வந்து நீ பாவம்னாக்கா அப்ப அந்த பையனை உயிர் போயிருக்காங்க, அது பாவம் இல்லையா? நம்ம என்ன இந்த அவங்க எல்லாத்தையும் தெருவில் நிக்க வச்சு சுடுங்கனா சொல்றோம். அட்லீஸ்ட் இந்த பொண்ணு நேருக்கு வெளில வந்துருக்கணுமா இல்லையா? நீ சித்தா டாக்டர் தானே, நீ கூப்பிட்டேன்றதை நம்பி தானே அந்த குடும்பம், அங்கே 4 குடும்பம் வந்துச்சு. தாத்தாவுக்கு அங்கே வைத்தியம் பார்க்கணுன்றதுக்காக தானே வந்துச்சு. இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு படுகொலை வந்து சேர்ந்து இருக்கு. இந்த பொண்ணு வந்து நேரடியாக காரணமாக இல்லையோ, நான் சொல்றது என்னன்னாக்கா, நீ வந்து ஓப்பனா சொல்லு. அதுதான் வந்து அதன் பேர் தான் ஒரு நியாயம் சொல்ல வரேன், அதுதான் நியாயம். இந்த கவினோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி பார்த்துட்டு சொல்லும்போது, இவங்களுக்கு இவர் படிச்சிருக்காரு, ஃபேமிலிக்கு எக்கனாமிக்கலாக வெல்த் இருக்குது, அவங்க அம்மா ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. அப்போது நம்ம இதுலேருந்து பேசும்போது படிச்சுட்டா சாதி இல்லைன்னு ஆகிடும், பணம் வந்துட்டா சாதி இல்லைன்னு ஆகிடும், சைக்காலஜிக்கலாக அதெல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொது நம்பிக்கை அல்லது யூகங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் என்னவா ஆயிருக்கு? இந்த சம்பவத்தை பொறுத்தவரை படிச்சுட்டா சாதியிலன்னு ஆகிடும் இல்லை. கவின் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். அவன் வேலை செய்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு ஐடி நிறுவனத்தில், சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை பார்க்குறான். மாதம் வந்து 50,000 6,000 60,000 கிட்ட சம்பளம் வாங்குறான். அவன் ஃபியூச்சர் வந்து நல்லா இருப்பதற்கான அனைத்து இது இருந்திருக்கு. அவங்க அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். நிலங்கள் இருக்கின்றன. அவங்க குடும்பத்தின் நிலைமை கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வருன்றாங்க. நிலங்கள் இருக்கு, டீச்சர் படிப்பு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பணி இருக்கு. ஒப்பிடும்போது 2 பேர்த்தையும் ஒப்பிடும்போது என்னை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது அந்த பொண்ணு சுபாஷினியை விட கவினுடைய பொருளாதாரம் கொஞ்சம் மேலே தான் இருக்கு. இப்போ இதில் வந்து வேற என்ன, பொருளாதாரம் பெரிய தடையா இல்லையே. அப்போ அந்த காஸ்டிசம், ஜாதி என்கிற அந்த புத்தி தானே பெரிய தடையாக இருந்திருக்கு, கொலைக்கு அதான காரணம். 2 பேருமே இது வந்திருக்காங்க, 2 பேருமே படிச்சிருக்காங்களே, 3 பேரும் படிச்சிருக்காங்களே. கொலை செய்தவனும் கொலை செய்தவனுடைய அக்காவும் பாதிக்கப்பட்ட கவின் எல்லாரும் ஒரே படிப்பு தானே, படித்து நல்லா தானே வந்திருக்கிறாங்க. இதிலே வந்து ரேங்க் ஹோல்டர்ன்றாங்க, கோல்டு மெடலிஸ்ட்ன்றாங்க கவின். இதுக்கு மேலே என்ன வேணும்? அவன் மேலே என்ன கிரிமினல் கேஸ் இருக்கா? அவன் வந்து ஏதாவது தப்பான பையனா? நீங்கள் அவங்க சொல்கிற அந்த கணக்கிலேருந்து பார்க்குறேன், அப்படிலாம் இல்லை. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதி, இந்த புத்தி,
இவ்வளவு கொடூரமாக அவன் வந்து கொலை செய்கிற அளவுக்கு அவனை போயிருக்கு. அப்போ அவனும் தான் படிச்சிருக்கான். அவன் படித்த படிப்பு எல்லாம் கேள்விக்குறியா இருக்கு. அப்போ என்னன்னா, நான் படித்து முன்னேறி பொருளாதாரத்தில் எல்லாம் இருந்தும் ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ண முடியாது. சூஸ் பண்ணால் நான் கொலை பண்ணுவேன்னு நினைக்கிற இடம் இருக்கு பாருங்க. இது நம்ம இந்த திராவிட மண்ணுன்னு பேசிட்டு இருக்கோம்ல, இப்படி பேசுறவங்களுக்கெல்லாம் இந்த செருப்படிங்க. அது செருப்படி. நான் வந்து பொருளாதாரத்தில் பலமாக இருக்கிறேன், அந்தஸ்தில் பலமாக இருக்கிறேன், மனிதாபிமானத்தில் பலமாக இருக்கிறேன், படிப்பில் பலமாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன், எல்லாம் இருந்தும் நான் இந்த சாதிக்காரன், நான் பொண்ணை காதலிச்சுட்டு உயிரோடு இருக்கக்கூடாது, உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை உயிரை நீங்கள் எடுக்கிற அப்படின்னா நீ பேசுற எல்லா வேல்யூஸும் நீ கேள்விக்குறி தானே. என்னத்துக்கு நம்ம பேச என்ன என்ன பேச போறீங்க? எல்லாமே இங்க இருந்துருச்சு. எவ்வளவு பெரிய ஒரு 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 கொடுமை பாருங்க. அது அந்த குடும்பம் எப்படி தான் படிக்க வச்சு வந்திருக்கோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க நம்ம இப்போ ஒரு தம்பி அஜித்குமார் போன மாதம் அவர் கொல்லப்பட்டார். காவல் நிலையத்தை போலீஸ் அடித்து கொடூரமான முறையில் கொண்டாங்க. இந்த மாதம் இவர் கொல்லப்படுறார். ஒன்று காவல் படுகொலை, இன்னொன்று ஆணவ படுகொலை. ஒரு விதத்தில் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். இந்த ஆணவ படுகொலை என்பது காவல் தம்பதியினுடைய சதியால் நடத்தப்பட்ட ஆணவ படுகொலை. ரெண்டுமே படுகொலை தானே, ரெண்டு பேருமே இழப்பு தானே. இந்த காவல் படுகொலைக்கு சமூகம் கொடுத்த குரல், நீதிக்கான குரல், ஆணவ படுகொலைக்கு நீதிக்கான குரல், இந்த ரெண்டு குரல்லையும் வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டு படுகொலையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுடைய ஆக்ஷன்ஸ்க்கு வித்தியாசம் இருக்கு. இதில் இன்னும் மெயின் குற்றவாளி கைது பண்ணப்படலையே. அன்றைக்கு மறுநாளே கைது பண்ணப்பட்டாங்களே, அன்றைக்கே சிபிஐக்கு வழக்கு போச்சு, அன்னைக்கே வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாங்களே, இப்போ 25 லட்ச ரூபா நிவாரணமும் கோர்ட்டில் அறிவிச்சிருக்கிறாங்கல்ல. எப்படி நடக்குது? நான் அதுக்குன்னு வந்துட்டு என்னை பொறுத்தவரை தம்பி அஜித்குமார் தம்பி கவின் ஒன்று தான். ஆனால் அதற்கு எதிராக நடவடிக்கைக்கு அரசாங்கம் எப்படி பாரபட்சமாக நடந்துக்குது, சிவில் சமூகம் எப்படி பாரபட்சமாக இருக்குது, இதையும் விவாதத்துக்கு உள்ளாக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டையும் தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வெறுமனே இந்த மாதிரி கொலைகள் வந்து ரெண்டு கவர்மெண்ட்லேயுமே நடந்திருக்குது. நேரடியாக அரசாங்கத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் நேரடியாக அவங்க அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் மேலே பொறுப்பெடுத்துக்க முடியாதனாலும் அஸ் அ ஸ்டேட்டாக, அஸ் அ சிஸ்டமாக, அப்புறம் கல்ச்சரலாக என்னெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு தமிழ்நாட்டில் கடந்த 2017 இதுவரை 65 ஆணவ கொலை நடந்திருக்கு. 65 ஆணவ கொலையும் தனித்தனி ஃபைல் நாங்கள் வச்சுருக்கோம். காஸ்ட் பேஸ்டு ஹானர் கில்லிங். இந்த 65 ஆணவ கொலைகள் இருக்கு. இந்த 65 ஆணவ கொலைகளில் பார்த்தீங்கன்னாக்க கடந்த 30 ஆண்டுகளாகவே சொல்கிறேன், 7 வழக்குகளுக்கு தான் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த பட்டியலும் நம்மகிட்ட இருக்குது என்னென்ன வழக்குன்ட்டு, அதாவது செஷன் கோர்ட்டில். அந்த 7 வழக்குமே எஸ்சிஎஸ்டி கேஸு, பாதிக்கப்பட்டவங்க எஸ்சியாக இருப்பாங்க, அதனால கிடைச்சிருக்கு. வித்தின் பிசிக்குள் நடக்கக்கூடிய ஆணவ கொலைக்கெல்லாம் தண்டனையே கிடைக்கல. வித்தின் எஸ்சிக்குள் நடந்த ஆணவ கொலைக்கெல்லாம் இதுவரை தண்டனையே கிடைக்கல. இப்போ ஒரு பிசி என்ன பண்ணுவார்னா, ஒரு எஸ்சி பையனை ஒரு பொண்ணு காதலிக்கிறேன்னு தான் பொண்ணை கொண்டிருப்பார்ல, அதுக்கு தண்டனை கிடைக்கல. அதனால நம்ம ஆணவ கொலை தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு நம்ம ரொம்ப நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மாதிரியான ஆணவ குற்றங்களுக்கான வழக்குகள் நீண்ட நாள் பெண்டிங்கில் கிடக்கு. எஸ்சிஎஸ்டி வழக்கிலே சொல்கிறாங்க, நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்ட 3 மாதத்தில் திருப்பி கொடுக்கணும்லாம் சொல்லப்படுது. அப்படிலாம் கொடுக்கப்படலை. அது ஒன்று. ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் ஒரு கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க, எல்லா தமிழ்நாடு அரசுக்கும் பொருந்தும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் கப்பலுக்குன்னு ஒரு ப்ரொடெக்ஷன் சென்டர் இருக்குன்னு. ஏன் ப்ரொடெக்ஷன் சென்டர் ஏற்படுத்தலை? இது இல்லாமல் டிஜிபிக்கும் சீஃப் செக்ரட்டரி என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் தமிழ்நாடு அரசுக்கும் பொருந்தும். அந்தந்த காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஆணவ இன்டர்காஸ்ட் மேரேஜ் எங்கெங்க நடந்திருக்கு, இன்டர்காஸ்ட் கப்பலுக்கான த்ரெட் இருக்கா, இதையெல்லாம் சுவமோட்டோ எடுத்து போலீஸ் பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. புகார் தரணும்னு அவசியம் இல்லைன்றாங்க. அப்படி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அப்போ நீதிமன்ற அவமதிப்பை நீங்களே செய்கிறீங்கல்ல. நீதிமன்றம் உத்தரவு போடுது, அதை ஃபாலோ பண்ணல, அப்போ நீதிமன்ற அவமதிப்பு தானே. நான் அதனால தான் சிஸ்டம் ரொம்பவும் வீக்காக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். 1, நீங்கள் தண்டனையை தான் பெற்றுக் கொடுக்கல. 2, துரிதமான நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடலைன்றது. 3, இதெல்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இது ஒரு காரணம். சமூக ரீதியாக என்ன நான் பார்க்க வர்றது என்னன்னாக்கா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு காஸ்ட் மைண்ட் செட் இருக்குது. இங்கே காஸ்ட்டை கடந்து
வி ஆர் ஈக்குவல்னு சிந்திக்கிற அளவுக்கு என்ன பண்ணுறது இல்லை. அந்த சிஸ்டம் இன்னைக்கு இன்னும் இருக்குல்ல. அது பேட்ரி ஆக்கி இதுவாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து காஸ்டிசமாக இருக்கலாம், கிளாஸ் இஷ்யூ இருக்கலாம், இன்டர்செக்ஷனல் இஷ்யூஸ் இருக்கலாம், நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அப்போ இதையெல்லாம் எப்படி களைவதற்குங்கிற செயல் திட்டங்கள் வந்து இல்லை. அது ஃபேமிலியிலேருந்தே கொண்டு வர வேண்டியது இருக்குது. அப்போ நீங்கள் பள்ளிக்கூடங்களில் நான் டிஸ்கிரிமினேஷன் கல்ச்சரை கொண்டு வாங்கன்றேன். ஈக்குவாலிட்டி பற்றி, டிக்னிட்டி பற்றி, லிபர்ட்டி பற்றி, ஜஸ்டிஸ் பற்றி, அப்புறம் எப்படி ஒவ்வொருத்தனுக்கும் அனுசரணையாக அன்பாக வாழணுன்றதை பற்றி இந்த கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப தேவைன்ற. அது பள்ளிக்கூடங்கள்லேருந்து ஆரம்பித்து இந்த கல்ச்சரை வந்து சொசைட்டியாக மாற்றுறதுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்கள் மெக்கானிக்ஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அதை கொண்டு வர பார்க்கணும். எல்லாரோட மெயின் செட்லையும் இருக்குது. எல்லா பார்ட்டிலையும் வந்து நீங்கள் எத்தனை திமுகவில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்து நீங்கள் பட்டியல் சாதியில் இருக்கிறாங்க இல்லையா? அதிமுகவில் எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க? அட்லீஸ்ட் 25% கொண்டு வரணும்ல. 1 பேர் 2 பேர் தான் இருக்கிறாங்க ஒரு கட்சியில் 65 பேரில். அப்போ இங்கிருந்தே என்னவா இருக்குன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடங்களையும் அவ்வளோ சமத்துவம் பேசுகிற, சமூக நீதின்னு பேசுகிற, மாடல் ஆட்சின்னு பேசுகிற திமுகவில் இருக்கக்கூடிய 65 மாவட்ட செயலாளர் 2 பேர் தான் வந்து எஸ்சி. மொத்த மக்கள் தொகை வந்து 21ன்றாங்க. தலித் கிறிஸ்டினையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 விழுக்காடு வரும். 21 கணக்கு 21 கூட வச்சுங்க. 65 21 எவ்வளோங்க வரும்? அப்படியே கிட்டத்தட்ட 12-13 பேர் வருவாங்கல்ல. ஆனால் நீங்கள் 2 பேர் தானே வச்சிருக்கீங்க. அதே தான் நான் அதிமுக கேட்குறேன், மற்ற கட்சியும் பார்த்து நான் கேட்குறேன். அதே தான் கேள்வி கேட்குறேன். அப்போ நீங்கள் பொது தொகுதிக்குள்ளே எத்தனை பேரை நம்ம எஸ்சி வேட்பாளர் நிறுத்துறோம்? அதான் உங்களுக்கு வந்து ரிசர்வ் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம இது பண்ணுறோம். இந்த மாதிரியான ஒன்று இன்ஸ்டிடியூஷன் லெவலில் சேஞ்சஸ் தேவை, இன்ஸ்டிடியூஷன் லெவல் சேஞ்சஸ். 2வது வந்து பாலிசி லெவல் சேஞ்சஸ். 3வது ஆக்டில் வந்து எப்படி ஒரு 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 முழுமையாக ஒரு காம்ப்ரிஹென்சிவாக அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு சிஸ்டம் தேவை. அதுக்கப்புறமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்குள்ளே எப்படி ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, ஒரு டிபேட் எப்படி, டிஸ்கஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, இப்படி ஒவ்வொரு செக்டாராக பிரித்து ஒரு பிளான் பண்ணாக்க இது கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.